நான் இன்றைக்கி என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போதே மணி 3 ஆயிடுச்சுங்க. வந்த உடனேவே டீ போடலையா பெரியம்மான்னு கேட்டான் ஒருத்தன். டீ தானடா போட்டு தரேன் கொஞ்சம் வெயிட் பண்ணுறான்னேன். உடனே ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்கண்ணா. என்னடா நானே வெயிலில் வந்திருக்கேன் இன்றைக்கி போய் ஸ்நாக்ஸ் செய்யின்றியேடா அப்படின்னேன். இல்லை இல்லை எனக்கு ஏதாவது செஞ்சு கொடுங்க அப்படின்னா. சரி டீ போடுற கேப்பில் நம்ம ஒரு சூப்பரான கோதுமை பணியாரம் செஞ்சிடலான்னு சொல்லிட்டு ஸ்டவ்வில் வந்து ஒரு கப் வெல்லம் வச்சு கொஞ்சமாக தண்ணி விட்டு வெல்லம் ஒரு பக்கம் கரையிறதுக்குள்ளே ஒரு கப் கோதுமை மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டுட்டு கரைஞ்ச வெல்லத்தை எடுத்து இந்த மாவுலேயே வடிகட்டிடுங்க. கொஞ்சமாக உப்பும் வாசனைக்கு ஏலக்காய் தூளும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருங்க கெட்டியான பதத்துக்கு. இப்போது ஒரு கடாயில் கொஞ்சமாக நெய் விட்டு பொடியாக நறுக்கின தேங்காவை பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் அந்த மாவுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துருங்க. இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய் நல்லா சூடு பண்ணிக்கோங்க. நல்லா சூடானதுக்கப்புறம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு குழிக்கரண்டியாக எடுத்து மாவை விட்டிங்கன்னா அதுவே மேலே உப்பி நல்லா ரெடியாகி வந்துடும். 2 பக்கமும் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் எண்ணெயை நல்லா வடிச்சிட்டு எடுத்துருங்க. சூப்பரான இஞ்சி டீயோடு இதை கொடுத்தீங்கன்னா அட்டகாசமாக இருக்கும். ஆனால் நான் தான் கிச்சனுக்குள்ளேருந்து வெளியே வரும்போது நல்லா நனைஞ்சி வந்துட்டேன். அவ்வளோ வேர்வைங்க, வெயிலில் நிற்கவே முடியல கிச்சனுக்குள்ளே. இருந்தாலும் பிள்ளைங்கள்லாம் சாப்பிட்டாங்களேன்றதுல ஒரு மன திருப்தி. என்ன பெரியம்மா எதுவுமே செய்ய மாட்டேன்ட்டு செஞ்சிட்டிங்களேன்னு அவ்வளோ ஒரு சந்தோஷம் என் தங்கச்சி பையன் முகத்தில். கொடுத்த உடனே சூப்பராக சாப்பிட்டு முடிச்சிட்டாங்க.